நிமிஷமே நீதானே தெரியுமா? அஷ்மி வேற இந்த மாதிரிலாம் பேசியிருக்கா. அப்ப என்ன பண்றது? அந்த பையனே எனக்கு புரியல. இப்பெல்லாம் ரியல்ல பாக்குறவனுங்களே ஏமாத்துறானுங்க. பார்க்காத லவ்னா அது கூட இது கணக்குலயே இல்லையே. இது அவ கனவுல வர்றது. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் அவ என்ன சொன்னாலும் அவ கேட்டுக்க மாட்டா. ஆனா அவ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கா. இப்ப என்ன பண்றது? ஃபோன் அடிச்சிருக்கு போல. இவ்வளோ நேரம் நான் பார்க்கவே இல்ல. யாரா இருக்கும்? அவர்தான் கால் பண்ணியிருப்பாரு. அவர்தான் கால் பண்ணியிருக்காரு. ஹலோ. என்ன மேடம் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்றீங்க? அவ்ளோ பிஸியா இருக்கீங்களோ? ஐயோ! அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இவர்கிட்ட சொல்லலாமா? இல்ல வேண்டாம். அவ நம்மள நம்பி சொல்லியிருக்கா. நம்ம இவர்கிட்ட சொன்னோம்னா அது தப்பாயிடும். இல்ல வேண்டாம். என்ன மேடம், நான் கால் பண்ணியிருக்கேன். நீங்க எங்க கிட்ட பேசணும். நீங்க ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ! அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. சாரி சொல்லுங்க. என்ன பண்றீங்க? இல்ல சும்மாதான் இருக்கிறேன். இதோ இப்பதான் எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அத்தை வீட்டுக்கா? ஏன் அத்தை வீட்ல ஏதாவது பையன் இருக்காங்களா? நீங்க வேறங்க. ஆமா, நான் வேற தான். ஐயோ! ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எங்க அத்தைக்கு பசங்கலாம் யாரும் கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். ஓ! பொண்ணு தானா? அப்ப உங்க அத்தை பொண்ண பார்க்க போயிருப்பீங்களோ? உங்க அத்தை பொண்ண சைட் அடிக்கிறீங்களா? ஒருவேளை உங்க அத்தை பொண்ணு உங்க க்ரஷோ? ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? அவன் என் ஃப்ரெண்டுங்க. சரி, சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி, என்ன பண்ற? சாப்பிட்டியா? ம். சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்க்குறீங்களா? ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுதா? ஏய், என்னம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இல்ல, நீங்க எதுவும் தயங்காதீங்க. அம்மாவை போய் நல்ல ஹாஸ்பிட்டலா பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். அமௌண்ட் தானே, அமௌண்ட்லாம் நான் ரெடி பண்ணிக்குவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ பார்த்து பத்திரமா இரு, எனக்கு அது போதும். சரிங்க. அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. சரிம்மா. இப்போதான் ஏதோ மீட் பண்ண மாதிரி இருந்தது. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. கண்டிப்பா மீட் பண்ணலாமா, நீங்க கவலைப்படாத. நான் ஃபர்ஸ்ட்லாம் எவ்வளோ ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீ எதுக்கு ஜெசி பயப்படுற? ஏன், என்னாச்சு? இல்லைங்க, இன்ஸ்டால லவ் பண்றோம். அதான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. சப்போஸ் நீங்க தப்பானவங்களா இருந்தா என்னை யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல. பட் நீங்க எதுவுமே அந்த மாதிரி பண்ணல. அதனாலதான் நான் உங்களை லவ்வே பண்ண ஆரம்பிச்சேன். இதுல என்ன இருக்கு ஜெசி? நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதுதானே லவ். லவ் பண்ற பர்சனையே மேரேஜ் பண்ணிக்கணும். பாதியில விட்டுட்டு போறதெல்லாம் லவ்வே இல்லம்மா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ பேசுறது, பழகுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அம்மாவை நீ நல்லா பார்த்துப்பன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு சிலவங்க கிட்ட பேசும்போதே அவங்க எப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம லைஃப்ல அவங்க வந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நமக்கு தோணும்ல. அந்த மாதிரிதான் நீ என் லைஃப்ல வந்த. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே முடிவு பண்ணலாம். ஓகேவா? நீ என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுமா. நான் அவனை நல்லா பார்த்துப்பேன். என்ன, இப்போ எங்ககிட்ட ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. நீ வரும்போது உன்னை வரவேற்கிறதுக்கு. ஐயோ, என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க கொஞ்சம் வசதியானவங்கல்ல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு உங்க கூட வாழ்ற அந்த வாழ்க்கை தான் வேணும். சரிங்க மகாராணி. என்னது, நான் மகாராணியா? ஆமாங்க, நீங்க தாங்க மகாராணி. ஏங்க போங்க, ரொம்ப கலாய்க்காதீங்க. நான் உன்னை நிறைய லவ் பண்ணணும் ஜெசி. இப்ப லவ் பண்றது பத்தலையா சாருக்கு? இதை விட நிறைய லவ் பண்ணணும். சரிங்க சார். அப்புறம்? ஜெசி, ஜெசி, யார் கூட போன்ல பேசிட்டு இருக்க நீ? அண்ணா, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேண்ணா. உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க நீ? இரு, அம்மா வரட்டும், அம்மா கிட்ட உன்னை சொல்றேன். அண்ணா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி தான் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன். இப்ப அதுல என்ன உனக்கு? ஜெசி, வாய் ரொம்ப நீளுது உனக்கு. இரு, அம்மா அப்பா வரட்டும், அவங்க கிட்ட சொல்றேன். அண்ணா, என்னன்னா உன் பிரச்சனை? ஜெரி, ஏன் ஜெரி இப்படி பண்ற? ஏய், பேர் சொல்லி கூப்பிடுற ஒரு அண்ணனை?
ஏன் அண்ணன் கூப்பிட்டா உங்களுக்கு என்ன? பேர் சொல்லி கூப்பிடுவீங்களோ? அண்ணன் கூப்பிட்டா உங்க வாய் வலிக்குமோ? சரி அண்ணா, இப்ப என்னதாண்ணா உன் பிரச்சனை? என் ஃப்ரெண்டு கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரேண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் பேச தேவையில்ல. அண்ணா ஏன்னா இப்படி பண்ற? எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பேன்? பையனா பொண்ணா அது? குடு போனை குடு. ஐயோ என்னாச்சு ஜெசி? அண்ணா இது தேவையில்லாத வேலை. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நான் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணனா? இல்ல உன் போன் எப்படி நான் வாங்கி வச்சேனா? ஜெசி என்னாச்சு ஜெசி? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இந்த மாதிரிலாம் பண்றது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. அண்ணா மறுபடியும் சொல்றேன், தயவு செய்து போயிடுங்க. ஜெசி, அண்ணனை எதிர்த்து பேசுற? எப்பத்துல இருந்து இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்ச நீ? அண்ணா நான் உங்களை எதிர்த்து பேசலண்ணா. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல எனக்கு ஒரு ஃபோன் பேச கூட எனக்கு உரிமை இல்லையா? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இந்த வீட்ல எனக்கு ஃபோன் பேச கூட உரிமை இல்லையா? இப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ பண்றது தப்பு. எவ்வளவு நேரம் நீ போன் பேசிட்டு இருந்த தெரியுமா? நானும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்ன டைம் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் தான் இப்படி என்ன பண்றீங்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? இப்போ உன் நிம்மதி யாருக்கு எடுத்தா? இப்ப நீ தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு நேரம் போன் பார்த்துட்டு இருப்ப? உனக்கு ஃபர்ஸ்ட் போன் வாங்கி கொடுத்ததே தப்பு. ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு வாங்கி தரல, சரியா? எனக்கு அம்மா அப்பா தான் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள சொல்லணும். அம்மா, ஏன் தான் இவன் இப்படி இருக்கானோ? ஏன்டா என்னடா ஆச்சு? அவ கத்திக்கிட்டே போறா. நான் ரூம்ல இருக்கேன். இவன் என்னடானா என்ன கிச்சனை தேடி போறா. அவ அப்படிதாம்மா. நீங்க எதுவும் இது பண்ணிக்காதீங்க. என்னடா ஏதோ அவ்வளோ சவுண்டு கேட்டுச்சு, நீ என்னடானா இப்ப இவ்வளோ ஸ்லோவா பேசுற? ஏன் என்னாச்சு உங்களுக்குள்ள? ஏதாவது சண்டை போட்டீங்களா? ஏன் சரி இப்படி பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. சரி ஏன் அவ இப்படி கத்திட்டு போறா? ஒண்ணும் இல்லம்மா. அவளோட சேஃப்டிக்கு தான் நான் சொன்னேன். ஆனா அத அவ புரிஞ்சுக்கல. சரி என்னதான் நடந்தது? அவ போன் பேசிட்டு இருந்தா. ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தா. அதனாலதான் அவளை புடிச்சு கத்தனேன். அத அவ இப்படி காமிச்சிட்டு கோவத்தை போறா. சரி நீ அவகிட்ட அதை பொறுமையா சொல்லியிருக்கலாம்ல. நான் பொறுமையா சொன்னா அவ கேட்பாளா? நான் எப்பயுமே நான் கோவப்பட்டு பேசினா மட்டும்தான் அவ அதை கேக்குறா. நான் பொறுமையா சொன்னா அவ எதுவுமே இது வரைக்கும் கேட்டது இல்ல. அதனாலதான் அப்படி பேசினேன். சரி விடு, யாராவது ஒரு ஆளு எங்கேயாவது போய் ஹாஸ்டல்ல தான் தூக்கி போடணும். ஏம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அவ என் தங்கச்சிமா. அவ நல்லா இருக்கணும் தானே நானும் நினைப்பேன். அவ நல்லா இருக்கணும்மா. எனக்கு அதுதான் தேவை. அப்புறம் ஏன்டா அவகிட்ட கத்தி கத்தி பேசுற? எல்லாமே கொஞ்சம் நார்மலா எடுத்து சொன்னா அவளே புரிஞ்சுப்பாள்ல. இப்பதானம்மா சொன்னா அவ எப்பயுமே புரிஞ்சுக்க மாட்டா. அவ மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு. ஆனா என்ன, நான் இப்ப அதை வெளிக்காட்டல, அவ்வளவுதான். அதுதான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே. அவளுக்கு நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் நீ தான் செஞ்சுட்டு இருக்க. அதையே இப்ப நீ எங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்ட. உன் தங்கச்சி கொண்டுனா நீ தான் ஓடி வர. அத அவ புரிஞ்சுக்கணும்ல. சரி விடுங்கம்மா. அவ எப்பயாவது புரிஞ்சுப்பா. சரி, அஸ்மி வீட்ல போயிட்டு நான் பொண்ணு கேட்கவா? என்னது? அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? இல்லப்பா, அதான் அவ காலேஜ்லாம் முடிச்சிட்டால. அம்மா